நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம மாவு எடுத்து வச்சாச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கைப்படாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லாவே நான் விஸ்க் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம கையில் பிசைஞ்சிட்டே போகலாம் அப்படின்னு. பட் இது எல்லாமே புதுசாக வந்திருக்கிற டெக்னாலஜி கேஜெட்ஸ். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. ஸோ அதுக்காக இந்த ரிவ்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம விடாமல் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து சாஃப்ட் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு சப்பாத்தி மாவு வந்து சாஃப்ட் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி உங்கள் வீடியோ பர்பஸ்க்காக நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வச்சுருக்கேன் கேமராவை. ஸோ நான் மெதுவாக நிதானமாக தான் அதை பிசைஞ்சு வந்துட்டு இருந்தேன். ஸோ பிசைஞ்சு முடித்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா